எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கரெக்டாக பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைய அப்படி ஒன்றும் பெரிய ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லைங்க. பார்த்த உடனே டக்குன்னு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைய ஒரு சிம்பிள் சார்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சார்ட்டை யூஸ் பண்ண நம்ம கொடுத்துருக்க பீமில் 2 விஷயம் தாங்க பார்க்கணும். ஒன்று பாசிட்டிவாக நெகட்டிவாக. பாசிட்டிவ்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் அதாவது ரியாக்ஷன், நெகட்டிவ்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதாவது லோட். ரெண்டாவது விஷயம் கொடுத்துருக்க பீமில் எந்த மாதிரி லோடு ஆக்ட் ஆகுது, யூடிஎல்லா யூவிஎல்லா பாயிண்ட் லோடா. இந்த ரெண்டையும் பார்த்து சார்ட்டில் இருக்க மாதிரி லைன் வரைஞ்சா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடச்சிரும். இப்போ வாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்பயுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் வரைவோம். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ சார்ட்டில் இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கீழேருந்து மேலே வரைகிறோம். ஃபஸ்ட்டு யூடிஎல் டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது, அதாவது கான்ஸ்டன்ட் நெகட்டிவில் பார்க்கணும். சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் வரைகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வரைஞ்ச மாதிரியே கீழேருந்து மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஃபார்முலாஸ் எதுவுமே தேவையில்லை. வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோட். அதே மாதிரியே இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழேருந்து மேலே வரைகிறோம். அப்புறம் லோடு எதுவுமே இல்லை. எப்பயுமே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் லோடு இல்லைனா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ளாட்டாக தான் வரைவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் லோட் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, அதாவது பாயிண்ட் லோட் நெகட்டிவில் பார்க்கணும். ஸோ சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேருந்து கீழே வெர்டிகலாக வரைகிறோம். அகைன் லோடு எதுவுமே இல்லை. ஸோ ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே வெர்டிகலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். வாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் இன்க்ரீசிங் யூவிஎல். அகைன் இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ வெர்டிகலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு யூவிஎல் டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது, அதோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் நெகட்டிவில் பார்க்கணும். சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைகிறேன். அகைன் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ வெர்டிகலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் டிக்ரீசிங் யூவிஎல். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ வெர்டிகல் லைன் வரைகிறோம். ஒரு யூவிஎல் டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது, அதோட மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் நெகட்டிவில் பார்க்கணும். சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைகிறேன். நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ வெர்டிகல் லைன் ஒன்று வரைகிறேன். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பீம் போவோம் வாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு யூடிஎல் டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ கான்ஸ்டன்ட் நெகட்டிவில் பார்க்கணும். சார்ட்டில் இருக்க மாதிரி லைன் வரைஞ்சா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடச்சிரும். இப்போ வாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்பயுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் வரைவோம். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ சார்ட்டில் இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கீழேருந்து மேலே வரைகிறோம். யூடிஎல் டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது, அதாவது கான்ஸ்டன்ட் நெகட்டிவில் பார்க்கணும். சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் வரைகிறோம்.